ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்துல இருந்தவங்க எல்லாம் கெட்டவங்களா மாறிட்டாங்க. ஆனா நோவா மட்டும் ரொம்ப நல்லவரா கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. உலகத்துல கெட்ட விஷயங்கள் அதிகமானதுனால ஒரு பெரிய வெள்ளத்தை வரவழைச்சு உலகத்தை சுத்தம் பண்ண கடவுள் முடிவு பண்ணாரு. அதனால நோவா கிட்ட நீ ஒரு பெரிய கப்பலை கட்டு அப்படின்னு சொன்னாரு. நோவா அவரோட பசங்களோட சேர்ந்து மரத்துல ஒரு பெரிய கப்பலை கட்ட ஆரம்பிச்சாரு. மத்தவங்கெல்லாம் இவரை பார்த்து வெயில் அடிக்கிறப்போ எதுக்கு இவன் கப்பல் கட்டுறான் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா நோவா அதை பத்தி கவலைப்படல. கப்பல் கட்டி முடிச்சதும் கடவுள் நோவா கிட்ட உலகத்துல இருக்கிற எல்லா விலங்குகள்லையும் பறவைகள்லையும் ஒரு ஜோடி ஆணும் பெண்ணும் உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி சிங்கம், யானையில இருந்து சின்ன எறும்பு வரைக்கும் ஜோடி ஜோடியா கப்பலுக்குள்ள போச்சு. அப்புறம் நோவாவும் அவரோட குடும்பமும் உள்ள போனாங்க. எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் கடவுள் கப்பலோட கதவை மூடிட்டாரு. அப்புறம் என்ன, விடாம 40 நாள் மழை பெஞ்சு பூமி முழுக்க தண்ணியா மாறிடுச்சு. ஆனா நோவாவோட கப்பல் மட்டும் ஜாலியா தண்ணியில மிதந்துட்டு இருந்துச்சு. மழை நின்னு கொஞ்ச நாள் கழிச்சு பூமி காஞ்சிடுச்சான்னு பார்க்க நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்புனாரு. அந்த புறா ஒரு ஒலிவ மரக்கிளைய வாயில கவ்விக்கிட்டு வந்துச்சு. அதை பார்த்துட்டு வெள்ளம் குறைஞ்சிடுச்சுன்னு நோவா தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாரும் கப்பலை விட்டு வெளியே வந்தாங்க. அப்போ கடவுள் இனிமே இந்த மாதிரி வெள்ளத்தால உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வானவில்ல அடையாளமா காட்டினாரு. இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நாம மத்தவங்க என்ன சொன்னாலும் கவலைப்படாம கடவுள் சொன்னதை செஞ்சு நேர்மையா இருந்தா அவர் நம்ம கண்டிப்பா காப்பாத்துவார்.